ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கேன்? நான் இருக்கேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் வேலை அதனால் ஒன்றும் இது பண்ண முடியல. இன்றைக்கி என்னென்னா கஸ்டமர் ஒருத்தங்க கால் பண்ணி இதேமாரி வந்து அவுடோர் ஓலன்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து ஆக்சுவலி பார்த்தா என்னோடய சைட்டில் நம்ம அண்ணனோட சைட்டு. ஸோ கூட வந்து ஹெல்ப் இருக்காத நானும் போனேன். செக் பண்ணி போல தான் தெரியுது டர்மல் பின் வந்து ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. இதில் லாஸ்ட்டாக பார்த்தோன்னா என்னென்னா ஃபேன் மோட்டர் வந்து மாற்றிருக்காங்க. ஃபேன் மோட்டர் உடஞ்சின்னு சொல்லிட்டு ஃபேன் மோட்டர் வந்து மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஓடிருக்கு போல். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல மழை பெஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் மழை பெஞ்சிருக்கு. அப்பயும் ஏசி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டைமிங்லும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக வந்து டர்மல் பின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹீட் ஆகி ஒரு பக்கம் சிஎஸ்ஆரில் பார்த்தோன்னா ஒரு லைன் பண்ணால் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆகி அந்த பக்கம் அந்த பின்னும் இல்லை. ப்ளஸ் அது இல்லாமல் ஒன்று பின்னு வந்து மெல்ட் ஆகிருக்கும். அதுதான் நான் பார்த்தது இது வரைக்கும். ஆனால் வந்து டர்மினல் பின்னே ஒரு பக்கம் வந்து சாஞ்சி இருந்தது. ப்ளஸ் அதை நாங்களும் நிமித்தி பார்த்தா ப்ளஸ் என்ன ஆகும்னா கேஸோட இது வந்து புனிகிட்டு வர மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வைண்டிங் போயிடுச்சு. இதில் வந்து சிஎஸ்எல்லில் பார்த்தோன்னா உள்ளே வந்து ஒன்று ஷார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து கம்ப்ரஸரும் திணறுது. சரி ஓகே, அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சார் இது வந்து கம்ப்ரஸர் தான் மாற்றணும். கம்ப்ரஸர் மாற்றுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகும். ப்ளஸ் கேஸும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கம்ப்ரஸர் கட் பண்ணி எடுத்துகிட்டா கேஸ் சார்ஜிங் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இது ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டேன். சரிப்பா நான் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்கிறேன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சைட்லேருந்து கிளம்பிட்டோம். இது இல்லாமல் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை.